இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி பேசலாமா? அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். நான் ஒன்று சொன்னேன், அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சாதாரணமாக எல்லாரோட பேச்சு வழக்குலேயும் இது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்தியிருப்போம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுக்கு தான் நீங்கள் பொறுப்பு. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போது எல்கேஜியோ இல்லை யூகேஜியோ படிக்கிற ஒரு கிட் எடுத்துக்கோங்க. ஒரு ஏபிசிடி மட்டும்தான் தெரியும். ஒரு +2 எடுத்த ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. அவனுக்கு ஒரு கிராமர், இங்கிலீஷ் இல்லை நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு லாங்குவேஜ். இப்போ அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் போய்ட்டு அந்த எல்கேஜியில் படிக்கிற பையன்கிட்ட சொன்னால், இல்லை எல்கேஜியில் படிக்கிற அந்த கிட்ட சொன்னால் புரியுமா? புரியாது. அந்த மாதிரி தான் மனிதர்களும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவங்களை பற்றின ஒவ்வொரு புரிதல்கள் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அவங்க என்ன உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறாங்கன்றது நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பு.